வணக்கம். மற்றொரு காணொளி பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இலங்கையிலிருந்து வெளிவந்து மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இந்த காணொளி பதிவு அமையப்பெற போகிறது. இலங்கையிலே போர்க்குற்றங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லி பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அருண் ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தகவலை வெளியிடுகின்ற போதுதான் அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய கருத்து தொடர்பில் பார்க்கிற போது இந்த போரின் போது நிகழ்த்தப்படக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்று சொல்ல கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் உள்ளடக்கப்படக்கூடாது. போரின் போது சில சூழ்நிலைகளை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் இலங்கை இராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கும் என்று சொல்லி எப்படி கூற முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற மனித உரிமைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. எனவே இலங்கைக்கு எதிராக மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதுதான் அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அவருடைய கருத்து பதிவை பார்க்கிற போது அது குறித்து தனக்கு தெரியும். கடந்த 11 மாதங்களாகவே எங்கள் அரசு சமரசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டிருக்கிறது. சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்படும் வகையிலுடைய எங்களுடைய முடிவுகளானது சமூகத்தில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதன் போது எத்தனை கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த 11 மாதங்களாக நாங்கள் சிலவற்றை செய்து காட்டியிருக்கின்றோம் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் செம்மணி விவகாரம் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து பதிவு இன்றைய நாள் இடம்பெற்றிருந்தது. அதாவது முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளராகவும் இறுதிப் போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தினுடைய கட்டளையிடும் தளபதியாக இருந்த ஏகேபி தசநாயக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது செம்மணி விவகாரம் தொடர்பில் இராணுவத்திற்கு தொடர்புடையது என்று சொல்லி எப்படி நீங்கள் கூற முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கின்றார். குறிப்பாக ஒரு செவ்வியில தான் இந்த ஒரு விடயங்களை செம்மணி விவகாரம் மட்டுமன்றி ஏனைய பல விடயங்களையும் கோரியிருக்கின்றார். இதில் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் அவர் பேசின விடயம் மிக முக்கியமாக பேசப்பட்டது. அவருடைய கருத்து தொடர்பாக பார்க்கிற போது மன்னர்ல 2013 தொடக்கம் 2014 ஆண்டுகளுக்குள்ள தோண்டப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒல்லாந்தர் கால பகுதிக்கு உரியது என்று சொல்லி ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனை மேற்கோள் காட்டித்தான் அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு வெளிநாட்டு கார்பன் பரிசோதனை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயம் நடைபெற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையில ஜெனீவாவில் நடைபெறக்கூடிய மனித உரிமைகள் மாநாட்டு போல அப்போது இந்த மன்னர் புதைக்குழியும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனாலும் இலங்கை இராணுவத்தினால கொல்லப்பட்டவர்களே குறித்த புதைக்குழியில கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளாகும் என்று சொல்லி ஜெனீவாவில் கூட பேசப்பட்டிருந்தது. ஆனால் அவ்வாறு இல்லை என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பின்னரும் ஜெனீவாவில் கூட ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை. அதே போலதான் இன்று ஜெனீவாவில் செம்மணி தொடர்பிலையும் பேசப்படுகிறது. அதனாலேயே பரிசோதனைகள் அவசியமாகும் என்று சொல்லி தான் சொல்வதாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி செம்மணி மனித புதைகுழியானது யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த போர்க்காலத்தின் போது யாழ் பகுதியை பலர் கைப்பற்ற முயற்சிகளை மேற்கொண்டு கைப்பற்றியும் இருக்கின்றார்கள். இலங்கை இராணுவம் மற்றும் இந்திய அமைதிப்படை காக்கும் படை ஆகியவற்றோடு சேர்த்து புலிகளும் கனகாலம் யாழ் குடாநாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தது. ஆனாலும் இவை 1998 ஆண்டுக்கானது என்று சொல்லி கூறப்படுகிறது. மேலும் சுனாமியினாலும் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் காலத்தை தொடர்படுத்தி ஆய்வுகள் கூட பரிசோதனைகளை கண்டறிய முடியும் என்று சொல்லியும் எனவே பரிசோதனைகள் அவசியம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இவருடைய கருத்துப்படி பார்க்கிற போது அப்போ இந்த தோண்டப்படுகின்ற மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் எல்லாமே புலிகளின் காலத்திற்குரியதாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கே புலிகளும் இருந்தார்கள், இராணுவத்தினரும் இருந்தார்கள், இந்திய அமைதிப்படையும் இருந்திருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த சுனாமி விவகாரங்கள் ஊடாகவும் இந்த மனித புதைக்குழிகள் அவற்றோடு தொடர்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லி அதற்கான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பெற்றிருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு தெரியும் அந்த இடமானது யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததுன்னு சொல்லி. அதே நேரத்தில் தோண்டப்படுகிற எலும்புக்கூட்டு தொகுதிகள் எல்லாமே கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில தான் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. கும்பல்களாக குவியல்களாக கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது
எப்படியாக அது சுனாமி ஆழிப்பேரலையினால இறந்து போன ஆத்மாக்களுடைய உடல்கள் சொல்லி சொல்ல முடியும். அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அவர்கள் அந்த பகுதியில தான் முகாம்களை அமைத்து தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளையும் போர் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருந்தார்கள். அந்த பகுதியில் போகக்கூடியவர்கள் இல்லாட்டி அவர்களூடாக அவர்களை பிடித்து கொண்டு சென்றவர்கள் அந்த இராணுவ முகாம் பகுதிக்குள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இதுல கிருஷாந்தினுடைய விவகாரம் தொடர்பிலையும் உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கின்ற போது இவருடைய கருத்து எந்த விதத்துல பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வியும் இவரிடத்துல கேட்க வேண்டும். எனவே செம்மணி விவகாரம் ஒரு பக்கம் இருக்கின்ற போதோ இதை திசை திருப்புகின்ற வகையில வேறு வகையில எதிர்காலத்துல நடந்து விடுமா என்று சொல்லி ஒரு அச்சம் கூட ஏற்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான விடயங்கள்ல இந்த செம்மணி விவகாரம் தொடர்புல நடைபெற போகிறது. ஜெனீவா தொடர்புல எப்படியாக செம்மணி விவகாரம் தொடர்ச்சியாகவே அவர்கள் அழுத்தங்களை கொடுக்கிறோம் என்று சொல்லிட்டு வருடக்கணக்காக அதற்கான நீதி கிடைக்காமலே போகின்ற சூழ்நிலையில செம்மணி விவகாரம் ஜெனீவாவில் எப்படியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது தொடர்புல பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றனர். அதாவது புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த 12 கப்பல்களை இந்தியாவினுடைய ஆதரவிலேயே நிர்மூலமாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி புலிகள் 30 வருட கால யுத்த பகுதியிலிருந்து இறுதி போர் வரை 26 கப்பல்களை சொந்தமாக வைத்திருந்தனர். அவை யுத்தத்தில் கடற்படையினால அழிக்கப்பட்டது. ஆனால் இறுதி போரில் 12 கப்பல்கள் தான் நிர்மூலமாக்கப்பட்டன. அவை மட்டுமே இப்போது நமக்கு ஞாபகத்துல இருக்கிறது. இறுதி போரில் இந்திய கடற்படையின் ஆதரவிலேயே 12 கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. மேலும் 3 கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன. அந்த கப்பல்களின் 2 பேர்கள் மாற்றப்பட்டது. இறுதி போரின் பின்னர் 3ஆம் நிலை புலிகள் சிலர் குறைந்த பேர் மாற்றப்பட்ட 2 கப்பல்களில் ஒரு தடவையில் 400 பேர் என்ற வகையில திறந்த விசா மூலம் மலேசியாவிற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து 2 கப்பல்கள் மூலம் கனடாவிற்கு அனுப்பப்பட்டனர் என தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாதிகள் கொழும்பு விஜயராம வீட்டை விட்டு விரட்டி தண்டனையை வழங்கியுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்களை இல்லாதொழிக்கும் போர்வையில் மஹிந்த ராஜபக்சவை பழி வாங்கியிருக்கின்றனர். இந்த நாட்டில் 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை இந்த அரசாங்கம் சார்ந்திருக்கும் மற்றும் ஆட்சியமைக்க உதவிய பிரிவினைவாத குழு டயஸ்போராக்களுக்கு பழிவாங்கும் நோக்கம் இருந்தது. நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தனர். அது நடந்ததாகவே எமக்கு தோன்றுகிறது. நமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் பல அரசியல் தலைவர்கள் அனாவசியமாக பொது சொத்துக்களை பயன்படுத்தியதை அதில் மஹிந்த ராஜபக்சவும் அடங்குவார். நாம் இவை நன்கறிவோம். ஆனால் நாங்கள் நன்கறிந்த மஹிந்த ஒரு சாதாரணமான மனிதர். நீண்ட காலம் அரசியலில் ஈடுபட்டுள்ளார். சொத்துக்களுக்காக ஓடியவர் அல்ல. நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த நாள் முதல் அவருடன் நெருங்கி பழகியவன். எங்கு போனாலும் கொடுப்பதை சாப்பிட்டு விட்டு கிடைக்கும் வாகனத்தில் சென்று நம்முடன் அரசியலில் ஈடுபட்டவர். நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், அனாவசியமான செலவுகளை செய்ததாக சொன்னவர்கள் யார் என்று இதற்கு பின்னால் பல காரணங்கள் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருப்பது பற்றி எவரும் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனென்று சொல்லி சொன்னா இது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஆகும் என்று சொல்லி அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் ஹந்தனெத்தி தான் தெரிவித்திருக்கின்றார். செய்தியாளர்களிடம் அவர் பேசுகின்ற போது தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளை நீக்கும் என்று உறுதியளித்திருந்தது என்று நினைவூட்டியுள்ளார். இது தொடர்புள்ள மேலும் கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் எங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படிதான் நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோம். அதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தால் தாங்களே தங்கள் குடியிருப்புகளை விட்டு சென்றிருக்க வேண்டும். அது வெறும் தேர்தல் வாக்குறுதி என நினைத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு. எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வெறும் தேர்தல் நோக்கமல்ல, அது இந்த நாட்டை முன்னேற்றும் மக்களுடனான எங்கள் உடன்படிக்கையாகும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். மேலும் இதற்கு அதிர்ச்சியடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த விடயத்தை செய்யாமல் இருந்தால்தான் மக்கள் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பில் இந்த காணொளி பதிவில் பார்த்திருப்போம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.